இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளதுன்னு வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மைனா கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்திய வசனம். அவருடைய உண்மைனா நாம் கண்ணார இந்த உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் அது தலைமுறைக்கும் உள்ளதுன்னு சொல்கிறார். சங்கீதம் 106:1 பார்க்குறோம், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை நாம் துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த கிருபைகள் காலை தோறும் நமக்கு புதிதாக கிடைக்கும். சங்கீதம் 36:5 பார்க்குறோம், கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உம்முடைய சத்தியம் மேகமண்டல பரியந்தம் எட்டுகிறது. தேவனுடைய கிருபை எங்கே இருக்கு? வானங்களில் அது விளங்குகிறது. அவருடைய சத்தியம் மேக மண்டலம் பரியந்தம், அவருடைய வசனம் மேக பரியந்த மண்டலம் மட்டும் அது எட்டுகிறதுன்னு வேதவசனம் சொல்லுது. கிருபை யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை, இல்லையா? ஐயோ இதெல்லாம் எனக்கு நடந்ததா, இது எனக்கு செஞ்சாரான்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை, அந்த ஈவு, அதுதான். அப்போது நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்? சங்கீதம் 86:5 சொல்லப்பட்டிருக்கபடி, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவும் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மேலும் கிருபை மிகுந்தவராக நீங்கள் இருக்கீங்க. அப்போ கர்த்தர் நல்லவர், மன்னிக்க தயப்பெருத்தவர். நீங்கள் எப்பயுமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தேவனை நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. இது தேவனுடைய நீதியின் ஸ்தோத்திர பலியாக இருக்குது. இந்த வார்த்தைக்கு கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் தருவார். எரேமியா 33:11 பார்க்குறோம், களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரே துதிங்கள்னு இருக்கு. அப்போ நம்ம சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர் 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 என்று நிதாமம் தூதர்களினாலே பரிசுத்த கூட்டத்தினாலே அவர் போற்றப்படுகிறது பார்க்குறோம். அப்போது நம்முடைய களிப்பின் சத்தம், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் தேவனை துதிக்கணும். மணவாட்டியாகிய சபையின் சத்தம் கேட்கணும், மணவாளனின் சத்தம், தேவன் பேசுகிற சத்தமும் நமக்கு கேட்கணும். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாம் சொல்லணும். அப்படி நாம் தேவனை துதித்து நாம் போற்றி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுவாரா? அவர்கள் முன்னிருந்து மேல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு சொல்றார். அப்போ நம்முடைய சிறையிருப்புகள், நம்மை சார்ந்தவர்கள் சிறைப்பட்டு இருக்காங்களா? அவங்களுடைய ஆத்மாக்கள் சிறைப்பட்டு இருக்கா? எந்த ஒரு பாவ பழக்கத்திலையோ ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்குண்டு சிறைப்பட்டு இருக்காங்களா அந்த ஆத்துமாக்களை? அதையெல்லாம் தேவன் திருப்புவார். எப்போன்னா தேவனை துதிக்கும் போது தான். சங்கீதம் 103:17 பார்க்குற, கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய நீதியும் அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல், அவங்க பிள்ளைகள் மேலே அது என்றென்றைக்கும் இருக்குன்னே இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். நாகும் 1:7 பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் தன்னை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் தேவனை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். உங்களுடைய இக்கட்டு நாளிலும் அவரே உங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து உங்களை அவர் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 119:68 பார்க்குறோம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறேன், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர் மத்தியில் அவர் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித்து இருந்தார், இல்லையா? அநேக போராட்டத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கினார், பலவீனப்பட்டவர்களை அவர் சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், இல்லையா? அவர் நன்மை செய்கிறவர். அதை சொல்லி சொல்லி தேவனை நீங்கள் துதிங்க. அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். எப்போ நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுவோம்? சோதிக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கும் போது அவருடைய பிரமாணங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அதை நாம் கேட்டு அதன்படி நாம் நடப்போமானால் தேவன் நம்மையும் விடுவிப்பார், நமக்கும் அந்த கிருபையை தருவார். நம் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தோறும் அதை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 89:1 பார்க்குறோம், கர்த்தரின் கிருபையை
கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயிலே அறிவிப்பேன். இங்கே தாவீது சொல்றார், கர்த்தருடைய கிருபைகளை பாடுங்க, நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி தேவனை துதிங்க. அப்போ தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய உண்மை இருக்கும் இல்லையா? அதை நம்முடைய வாயினாலே தேவனை அறிக்கையிடணும். அதே போல் சங்கீதம் 89:4 என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறை தோறும் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீரே. தாவீதுக்கு என்ன சொன்னார்? உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார். தாவீதுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்திலே சாலமோனை தேவன் அமர பண்ணினார், அவன் சந்ததியை தேவன் ஆசிர்வதித்தார்னு பார்க்குறோம். அப்போ தேவன் ஆணையிட்டு நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருன்னா, ஒரு சுதந்திரத்தை நம் சந்ததிக்கு வைத்திருக்கிறார்னா, அது தலைமுறை தலைமுறை தோறும் அதை நிலைநிறுத்த அவர் வல்லமுள்ளவர். சங்கீதம் 119:90 பார்க்குறோம், உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. அப்போ நம்ம தேவன் உண்மையுள்ளவர் என்பதை எப்படி அறிவிங்க? இன்றைக்கும் நாம் எப்படி இருக்கோம்? இந்த பூமி அந்தரங்கத்தில் தான் இருக்கா இல்லையா? வானத்து நட்சத்திரங்களையும் அப்போ சூரியனையும் சந்திரனை எல்லாமே வானத்தில் அவர் எல்லாத்தையும் தொங்க விட்டு வைத்திருக்கிறார். எல்லாம் ஒரு நிலையான அஸ்திபாரம் அவருடைய வார்த்தையினாலே அது நிலைவரப்பட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இல்லையா? இப்போ அவர் அசைத்தால் அது எல்லாமே அசைந்து போகும். அவர் அசையாதபடிக்கு எல்லாவற்றையும் பூச்சக்கரத்தை கூட அவர் நிலைவரப்படுத்தி இருக்கிறார்னு பார்க்குறோம். மீகா 7:20 பார்க்குறோம், தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளை இடுவீராகன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சுதந்திரிக்க கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கூட தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது தலைமுறை தோறும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் கிருபையும் சத்தியத்தையும் காக்கிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிப்போம். ஏன்னா நம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதை நாமும் விசுவாசிப்போம். தேவனை துதிப்போம், தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். தேவ கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே காத்திருந்து நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.